நாளாக கிரிவலம் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். கிரிவலம் திருவண்ணாமலை நினச்சிக்காதீங்க, சிவன்மலை முருகன் கோயிலுக்கு தான் கிளம்பிட்டோம். இங்கே பௌர்ணமிக்கு மாதம் கிரிவலம் நடப்பாங்களாம். இதான் முதல் டைம் நாங்கள் கிளம்புறோம். போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது என்னங்கிறது போய் பார்த்தா தெரியும். ஆனால் இதுக்கு முன்னாடி நடுவில் கோயிலுக்கு போயிருக்கோம். ஆனால் கிரிவலத்துக்கு இப்போ தான் முதல் டைம் போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இந்த கோயில் என்ட்ரன்ஸு கீழே ஃபுல்லாகவே கூட்டமாகவே தான் இருந்தது. வண்டி எடுத்துகிற கூட இடம் இல்லை, அவ்வளோ டிராஃபிக் வெளியில். அப்படியே கிரிவலம் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் கொஞ்சம் தூரம் வந்ததுமே இங்கே ஒரு இதில் காணிக்கை வாங்குற மாதிரி ஃபோட்டோ வச்சுருந்தாங்க. என்னென்னு பார்த்தா இங்கே அன்னதானத்துக்கு வந்து காணிக்கை கொடுக்குறதாம்மா. பக்கத்தில் வந்து திருநீரும் கொடுத்தாங்க. காணிக்கை கொடுத்துட்டு கவரில் திருநீர் வாங்கிக்கலாங்க. ஆனால் இவ்வளோ கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கல, நிறையா கொடுத்துட்டாங்க. அப்புறம் அங்கே கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தால் அப்புறம் அன்னதானம் போட்டுருந்தாங்க. அங்கேயும் கூட்டமாக தான் இருந்தது. சரி சாப்பிட்டு போனால் லேட்டாகின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சுற்றிலாம் கிளம்பிட்டோம். அப்புறம் நடந்து போக போக சின்ன சின்ன இடத்துல சாமி விசேஷம் பண்ணிட்டு கும்பிட்டுருந்தாங்க. சுற்றி வர லைட்டிங் ஃபெசிலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. பரவாயில்ல, அங்கங்கே நின்று தான் வந்தாங்க. எல்லாம் அங்கே அன்னதானம் சாப்பிட்றதுக்கு மறுபடியும் அங்கே முன்னாடி கோயிலில் எல்லாம் உட்காந்துட்டாங்க. அப்புறம் தேரோட்டத்தில் கொஞ்சம் உட்காந்துட்டாங்களா தெரியும். அதனால் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது சுற்றி வரப்போ. நாங்கள் சுற்றிலாம் சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வந்துட்டோம். ஒரு வழியாக முன்னாடி பக்கமாக வந்தாச்சு. 5 கிலோமீட்டர் தான் தூரம் இருந்தது, பெருசாக அதிகமாக தூரம் இல்லை. சீக்கிரம் நடந்த மாதிரி ஆகிடுச்சு. அப்புறம் கடை வீதிக்கெலாம் உள்ள வந்துட்டு முன்னாடி என்ட்ரன்ஸ் வந்து சாமி கும்பிட்டு பார்த்தா எதாவது விட்டுன்னு வெளியில் வந்துட்டு இருந்தாங்க. என்னென்னு கேட்டால் மேலே சாமி இல்லை, கீழே தான் தேரில் இருக்குது அப்படின்ட்டு. அங்கே முன்னாடி கும்பிட்டு அப்படியே பார்த்தா முன்னாடி தேர் இருந்துச்சு. தேர் பக்கத்தில் கொஞ்சம் கூட்டம் இருந்தது. அப்புறம் அந்த பக்கம் எல்லாமே அந்த கடை வீதி சைடில் தூடி இருக்கிற இடத்துலலாம் கூட்டம் அதிகமாக இருந்தது. இங்கே பெருசாக அந்தளவுக்கு இல்லை, நார்மலான கூட்டம் தான். அப்புறம் தேர் பக்கத்தில் பார்த்தா அப்புறம் முன்னாடி ஒரு தேர் இருந்துச்சு. அப்புறம் முருகர் இருக்கிற ஒரு தேர் இருந்தது. முன்னாடி என்ன தேர்னு எனக்கு கரெக்டாக தெரில. அதில் மயில் வாகனம் இருந்ததா இல்லை விநாயகர் இருந்தாலும் தெரில, சரியாக பார்க்கல. அப்புறம் இங்கே சாமி வள்ளி தெய்வனோட நல்லா அழகாக இருந்தது. சாமி கும்பிட்டு அப்படியே கூட்டம் இவ்வளோ தான் இருந்தது. பெருசாக சொல்கிற மாதிரி இந்த இடத்துல கூட்டம் இல்லை, மற்ற இடத்துலலாம் அதிகமாக தான் கூட்டம் இருந்தது. உங்களுக்கு ஃபுல்லாக ஜூம் வைக்கிறேன், சாமி பாருங்கள். சாமி இப்போ கும்பிட்டு கிளம்பியாச்சு.